தமிழ் பேசும் அனைவருக்கும் வணக்கம். ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எல்சிடியில் வந்து எப்படி ஒரு கீபேடை வந்து இன்டர்ஃபேஸ் பண்ணுறது, அதே மாதிரி சப்ஸ்கிரைபர் கேட்ட கொஸ்டின்ஸ் எல்லாத்துக்குமே நம்ம வந்து ஆன்சர் பண்ணோம். இப்போ இந்த வீடியோலையும் பார்த்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைபர் கேட்ட கொஸ்டின்ஸ் தான் ஆன்சர் பண்ண போகிறோம். சரி வாங்க வீடியோக்குள்ளே தான் போகலாம். இப்போ தான் இந்த யூடியூப் சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வாட்ச் பண்ணுறீங்க அப்படின்னா கீழே இருக்க ரெட் கலர் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல்னு கொடுத்துங்க. அப்போ தான் நம்ம யூடியூப் சேனலில் போடுற வீடியோஸ் உங்களுக்கு இமீடியட் நோட்டிஃபிகேஷன் வந்து அப்டேட் ஆகும். இப்போ சப்ஸ்கிரைபர் கேட்ட கொஸ்டின் என்ன அப்படின்னா அதுக்கான சிமுலேஷன் வந்து ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஷோ பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா அதுக்கான ப்ரோக்ராமிங் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, இந்த வீடியோவில் வந்து நான் ப்ரோக்ராமை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதே சமயம் இதே வீடியோவில் என்ன பண்ணுறேன் அவுட்புட் என்னென்னு சொல்லிடுறேன். ஆனால் இந்த வீடியோவில் நான் ரெண்டையும் ஒன்றா மெர்ஜ் பண்ணி போடாமல் லென்த் ரொம்ப அதிகமாக வரும். அதனால் கோடிங் மட்டும் இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் இதுக்கான சிமுலேஷன் வந்து ஃபுல்லாக எப்படி போடுறது அப்படிங்கிறத உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, இப்போ அதில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த சப்ஸ்கிரைபர் கேட்ட கொஸ்டின் என்ன அப்படின்னா ஒரு பேட்டரியோட வோல்டேஜ் வந்து 7 செக்மெண்ட்டில் வந்து டிஸ்பிளே பண்ணணும். 7 செக்மெண்ட்டில் வந்து டிஸ்பிளே பண்ணிவிட்டு பேட்டரி ஃபுல்லாகிடுச்சு அப்படின்னா எனக்கு வந்து 100 அப்படின்னு காமிக்க கூடாது பர்சன்டேஜ். எனக்கு என்ன ஆகணும் ஆட்டோமேட்டிக்காக ஃபுல் அப்படின்னு காமிக்கணும். அப்போ அவர் தான் வந்து சப்ஸ்கிரைபர் கேட்ட கொஸ்டின். அப்போ அந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் தான் இந்த வீடியோ. ஓகே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பேட்டரியோட வோல்டேஜ் வந்து 29%. இதில் பார்த்தீங்க அப்படின்னா 2 மோடு இருக்கும், ஒன்று ஆட்டோமேட்டிக் மோடு, இன்னொன்று மேனுவல் மோடு. இப்போ நீங்கள் 0ன்னு ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக் மோடு வந்து எனேபிள் ஆகும். அப்போ ஆட்டோமேட்டிக் மோடில் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா எனக்கு 20யோட பிலோவாக இருந்துச்சு அப்படின்னா என்ன ஆகணும், பேட்டரி வந்து சார்ஜ் ஆகணும். இப்போ என்ன பண்ணுங்க 20யோட பிலோவாக கொண்டு வரணும். அப்போ என்ன ஆச்சு, பேட்டரி வந்து நமக்கு சார்ஜ் ஆகுது. ஓகே, அப்போ அதுவே நான் என்ன பண்ணுறேன் 80யோட எபோவாக கொண்டு போகிறேன். ஓகே, 80யோட எபோவாக கொண்டு போகிறேன் அப்படின்னா எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா பேட்டரி சார்ஜ் ஆட்டோமேட்டிக்காக ஆகிட்டு இருக்குது. எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா 90யோட எபோவாக போயிடுச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ஃபுல்லுன்னு வந்து எங்கன்னா பேட்டரி வந்து சார்ஜ் வந்து டிஸ்சார்ஜ் ஆகும். இப்போ அதுவே பாருங்கள் நான் வந்து 1ன்னு சென்ட் பண்ணுறேன். இப்போ 1ன்னு சென்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு என்ன ஆகும் ஆட்டோமேட்டிக் மோட்லேருந்து மேனுவல் மோடுக்கு மாறிடும். இப்போ மேனுவல் மோடில் இருக்கப்போ என்ன பண்ணுறேன் 20யோட பிலோவாக கொண்டு வரேன். ஓகே, இப்போ 20யோட பிலோவாக இருந்துச்சு அப்படின்னா எனக்கு என்ன ஆகாது, ஃபஸ்ட்டு வந்து ஆன் ஆன எல்இடி வந்து இப்போ ஆன் ஆகாது. இது என்ன பண்ணணும், நம்ம மேனுவலாக ஆன் பண்ணணும். இப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க 2ன்னு ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா ஆன் ஆகும், 3ன்னு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஆஃப் ஆகும். ஓகே, ஆனால் இதே இது பார்த்தீங்க அப்படின்னா நான் 2ன்னு ப்ரெஸ் பண்ணி ஆன் பண்ணிவிட்டேன். எகைன் என்ன பண்ணுறேன் 100% நான் கொண்டு போகிறேன். ஓகே, இந்த நாப்பை வந்து நான் என்ன பண்ணலாம் இங்கேருந்து கிளிக் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லுன்னு வந்துச்சு, ஆனால் என்ன ஆகலை ஆஃப் ஆகலை. இது வந்து ஆட்டோமேட்டிக் மோடு இல்லாமல் மேனுவல் மோடில் என்ன ஆகும். இப்போ அதே நான் என்ன பண்ணுறேன் 3ன்னு ப்ரெஸ் பண்ணுறேன், ஆட்டோமேட்டிக் மோடில் ஆஃப் ஆகிடும். இதே வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்னொரு ரிலே என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா ஃபியூச்சரில் வந்து நான் ஏதாவது யூஸ் பண்ணிக்கணும், ஏதாவது லோடு வந்து நான் மேனுவலாக ஐஓடிலேருந்து கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னாரு. அப்போ அதுக்காக என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா இந்த ரிலே வச்சுருக்கேன், இந்த எல்இடி வச்சுருக்கேன். இதில் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா 4, 5 ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா ஃபியூச்சரில் நீங்கள் யூஸ் பண்ண வேண்டிய எல்இடி வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆஃப் ஆகும். ஓகே, இப்போ அதுவே என்ன பண்ணுறேன் நான் வந்து 0வை ப்ரெஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா 0 ப்ரெஸ் பண்ண உடனே என்ன ஆயிரும் ஆட்டோமேட்டிக் மோடுக்கு எனேபிள் ஆகிடும். அப்போ ஆட்டோமேட்டிக் மோட்னா என்ன ஆகும் 20யோட பிலோ வந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆகும். ஓகே, ஃபியூச்சர் எல்இடி வந்து நீங்கள் என்ன பண்ணலாம் சார்ஜிங் ஆகிட்டு இருக்க போய் ஆன் பண்ணலாம், ஆஃப் பண்ணலாம். ஓகே, அப்போ நான் என்ன பண்ணுறேன் 5வை ப்ரெஸ் பண்ணேன் அப்படின்னா ஆஃப் ஆகும், 4ரை ப்ரெஸ் பண்ணால் ஆன் ஆகும். அதே மாதிரி கீழே இருக்க விண்டோ பார்த்தீங்க அப்படின்னா ஐஓடியில் ரிசீவர் பின்னு. அப்போ அந்த ஐஓடியில் என்ன ஆகுது பேட்டரியோட வோல்டேஜ் என்ன இருக்குது அப்படிங்கிறது B007. இப்போ இதுவே நான் இன்க்ரீஸ் பண்ணேன் அப்படின்னா என்ன ஆகும் அந்த வோல்டேஜ் எல்லாமே அப்டேட் ஆகிட்டே இருக்கும். ஓகே, 79, 89, 40 இது மாதிரி உங்களுக்கு என்ன ஆகும் அப்டேட் ஆகும். அப்போ அதுக்காக நம்ம என்ன பண்ணுவோம் ரியல் டைமில் யூஸ் பண்ணுறப்போ ஒரு பேட்டரியோட வோல்டேஜ் வந்து மானிட்டர் பண்ணுறதுக்காக வோல்டேஜ் சென்சர் வச்சுருப்போம். நம்ம ப்ராஜெக்ட் லெவலில் அதே மாதிரி ஒரு சிமுலேஷன் லெவலில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா நம்ம இங்கே யூஸ் பண்ணிக்க வந்து ஒரு பொட்டன்ஷியல் மீட்டர். ஓகே, 10K பொட்டன்ஷியல் மீட்டர். இதை வேரி பண்ணி பேட்டரியோட வோல்டேஜ் வந்து நம்ம மானிட்டர் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 2 எல்இடி யூஸ் பண்ணியிருக்கோம். அந்த எல்இடிக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணலாம் ரியல் டைமில் யூஸ் பண்ணும்போது ஒரு என்ன லோடு யூஸ் பண்ணுறோமோ அந்த லோடு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து ஹார்ட்வேர் சிமுலேஷனில் வந்து டேரெக்டாக ஐஓடி மாடியூல் இதெல்லாம் நம்மளால் வைக்க முடியாது. அப்போ அதுக்காக என்ன பண்ணுங்க வெர்ச்சுவல் டெர்மினல் நம்ம எடுத்து யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, இது எல்லாம் எப்படி எடுக்கிறது அப்படிங்கிற நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். ஓகே, இப்போ இந்த சிமுலேஷனில் ஏதாவது டவுட் இருந்தாலும் நீங்கள் வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட்டை பார்த்துட்டு உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். இதுக்கான கோடிங் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறது என்ன பண்ணுறேன் அப்படின்னா நெக்ஸ்ட் வீடியோவை அப்லோட் பண்ணுறேன். ஏன்னா இந்த வீடியோவிலே பார்த்தீங்க அப்படின்னா இப்போயே ஒரு 4 மினிட்ஸ் ஆகிருக்கும், அதனால் லென்த்தாக தான் போகும். அதனால் இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நம்ம தாராளமாக கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட்டை பார்த்துட்டு உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். அதே மாதிரி நம்ம யூடியூப் சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா ஆன்லைனில் எப்படி மணி ஏர்ன் பண்ணுறது, அதே மாதிரி எம்ப்ளாய்மெண்ட் கார்டு எப்படி ரிஜிஸ்டர் பண்ணுறது, இதுக்கான வீடியோஸ் எல்லாமே இருக்குது. நீங்கள் பார்க்கலாம் அப்படின்னா ப்ளேலிஸ்ட்டை கிளிக் பண்ணி வாட்ச் பண்ணுங்கள். அதுக்கான ப்ளேலிஸ்ட் லிங்க் என்ன பண்ணுறேன் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தான். நம்ம யூடியூப் சேனலில் போடுற வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா ஒரு லைக் பண்ணிக்கங்க. நம்ம யூடியூப் சேனலில் போடுற வீடியோஸ் உங்களுக்கு இமீடியட் நோட்டிஃபிகேஷனில் வந்து அப்டேட் ஆகணும் அப்படின்னா கீழே இருக்க ரெட் கலர் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல்னு கொடுத்துங்க. அப்போ தான் நம்ம யூடியூப் சேனலில் போடுற வீடியோஸ் உங்களுக்கு இமீடியட் நோட்டிஃபிகேஷன் வந்து அப்டேட் ஆகும். ஓகே கைஸ், தேங்க்யூ.